மாதர்குலம் போற்றி வணங்க வேண்டிய ஒரு குலதெய்வம் உண்டென்றால் அது நம்முடைய பாட்டியார் வேலு நாச்சியார் தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 250 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த ஒரு கைம்பெண் எப்படி நடத்தப்பட்டிருப்பார்? எப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்கும்? வெள்ளை சேலையை உடுத்திக் கொண்டு மூளைகளை போய் முக்காடை போட்டுக்கொண்டு மூக்கச் சிந்தி அழுது கொண்டிருக்கிற நிலையில்தான் அன்றைக்கு பெண்கள் இருந்திருப்பார்கள். நம்முடைய பாட்டன் பாரதி வந்து பெண்ணிய உரிமைக்கு பாட தொடங்குவதற்கு முன்பு 250 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாட்டியார் 7 மொழிகளை கற்று, தமிழ் தவிர 7 மொழிகள், அதிலே புலமையை பெற்று வாள்வீச்சு, வில்லம்பு, சிலம்பம், குதிரையேற்றம், யானை, எல்லா போர் பயிற்சியும் பெற்று ஒரு வீரமிக்க பெண்மகளாக திகழ்ந்திருக்கிறார் என்றால் இதை போற்றாமல் தமிழர் இனம் எப்படி கடந்து போக முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கணவனை இழந்த போது தன்னுடைய கை குழந்தையாக இருக்கிற 6 வயது குழந்தையாக இருக்கிற வெள்ளச்சி, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, நாடு வெள்ளையர்களிடத்திலே அடிமைப்பட்டு விட்டது, நம் மீதி காலத்தில் நம்ம பிள்ளைக்காக நம்ம குழந்தைக்காக வாழ்ந்து விட்டு போவோம் என்று ஓடி ஒதுங்கி போகவில்லை. கணவனின் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்கிறாள், இந்த நிலத்தை மறுபடியும் நான் போரிட்டு மீட்பேன் என்ற உறுதியை ஏற்று ஒரு பெண்மகள் அதே உறுதித்தன்மையோடு 8 ஆண்டுகள் அந்த உறுதி சற்றும் குலையாத அப்படியே நின்று போரிட்டு மறுபடியும் தன் தாய் நிலத்தை மீட்டாள் என்றால் தமிழர் என வரலாற்றிலே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றிலே நம்முடைய பாட்டிக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு.